அல் ஹாஃபில் முஹம்மது நசீர் மிஸ்பாஹி ஹசரத் அவர்கள், சீர்காழி தைக்கால் பள்ளி தலைமை இமாம், என்னுடைய நண்பர், நாங்கள்லாம் ஒன்றா ஓதுனோம் அல்ஹம்துலில்லாஹ். அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் இப்பொழுது உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மிக சிறப்பான இந்த மக்தப் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெறுகிறது. சிறப்பாகவும் பிள்ளைங்க பேசுனாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அஜர்த்துக்கே டப்பு கொடுப்பானோ போல் பிள்ளைய வார வாரம் பயலவுலையே பேச விட்டுலாம் ஜும்மாலங்கிற மாதிரி அந்த அளவுக்கு நீண்ட ஒரு பயான்களை உஸ்தாத் பிவி ரெடி பண்ணி கொடுத்து ரொம்ப அற்புதமாக பிள்ளைகள் பேசினார்கள். ஒரு பிள்ளை தூங்குகிற போது ஓதுகிற துவாவை மிக அற்புதமாக ஒரு பிள்ளை சொன்னான். நமக்கு தெரியுமான்னு கேட்டால் அஜரத் எனக்கு தூங்க தான் தெரியுங்க. ஒருத்தவன்ட்ட சாப்பிடும்ல ஓதுகிற துவாவும் முடிக்கிற போது ஓதுகிற துவா தெரியுமாங்கிறேன். அஜரத் நமக்கெல்லாம் சாப்பிட தான் அஜரத்தை தெரியுங்கிறான். என்ன செய்கிறது, வேதனையாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அஜரத் ஏதாவது உங்களுக்கு பெண்களுக்கு பேச்சாளர் வேண்டாம், நம்ம பிள்ளைகளை பிடிச்சிக்கோங்க, தாராளமாக நீண்ட உரையாற்றுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஒன்று புரிஞ்சுக்கிறணும், நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை செய்வோம். நல்லதை விதைத்தால் நல்லது நிச்சயம் கிடைக்கும். ஒரு சின்ன புள்ளைங்க, ஒரு கதை. ஒரு சின்ன புள்ளை முதல் நாள் ஸ்கூலுக்கு போகிறான். அந்த பையன் முதல் நாள் ஸ்கூலில் லேட்டு. உடனே அந்த டீச்சரு, ஏன்டா நாயே நான் லேட்டாக வர அப்படிங்குது அந்த பையனை. அந்த பையனுக்கு நாயின்டா என்னன்னு தெரியல. இப்போ தானே முதல்ல ஸ்கூலுக்கு போகிறான், சரி வீட்டில் வந்து அத்தாட அம்மாட்ட கேட்போம் அப்படின்னு வீட்டுக்கு வந்துச்சான். வந்து அம்மாட்ட கேட்டால், அம்மா நாயின்டா என்ன அப்படின்ட்டுருக்கேன். உடனே அம்மா என்ன கோபத்தில் இருந்தால் தெரியல, உங்கள் அத்தா தான் நாயின்றுச்சிங்க. உடனே ரெண்டாவது நாள் ஸ்கூலுக்கு போகிறான். ரெண்டாவது நாள் லேட்டு. உடனே ஏன்டா பேய் லேட்டு அப்படின்னு என்ன சரி சாரி அந்த டீச்சர் கேட்குது பிள்ளைய. இவனுக்கு பேயின்னா என்னன்னு தெரியலை. வீட்டுக்கு வரான், அத்தா என்ன டென்ஷனில் இருந்தாரோ தெரியலை. உடனே உம்மா தாண்டா பேய் அப்படின்ட்டு. சரி அவன் நினச்சிக்கிட்டான், அப்போ நாயின்டா அத்தா தான் போல, பேயின்டா நம்ம அம்மா தான் போல அப்படின்னு விளங்கிட்டான். மூணாவது நாள் ஸ்கூலுக்கு போகிறான், அதே லேட்டு. ஏன் முண்டம் லேட்டாக வர அப்படின்ட்டுருக்கு. இவனுக்கு முண்டண்டா என்னன்னு தெரியலை. உடனே வந்து அத்தாம்மாட்ட கேட்குறான், முண்டண்டா ஒன்றும் இல்லை, இந்த சோபா இருக்கா இல்லையா, உட்காருவோமா இல்லையா, அந்த சோபாவுக்கு தான் முண்டம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு டென்ஷனில் ஏதோ அத்தா சொல்லிருச்சு. நாலாவது நாள் லேட்டு. நீ ஸ்கூலுக்கு வந்ததே தெண்டாண்டா அப்படின்ட்டுருக்கு. உடனே இவன் வீட்டில் வந்து தெண்டாண்டா என்ன, இந்த வர்ற விருந்தாளி இருக்கா இல்லையா அவங்க தாண்டா தெண்டா அப்படின்னு இருக்கான். ரெண்டாம் நாள் உண்மையிலே விருந்தாளி வந்துட்டாங்க. வந்து உங்கள் அத்தா அம்மா எங்கடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாய் குளிச்சுக்கிட்டு இருக்கு, பேய் பாத்திரம் கழுவுது, முண்டங்களா திண்டத்தில் வந்து உட்காருங்க அப்படின்றது. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்டா, நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம என்ன செய்வோம், அறுவடை செய்வோம். நல்லதை விதைக்கணும். இன்றைக்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கா? எங்க ஒரு வீட்டில் சிரிப்பு சத்தமாகவே கேட்டுக்கிட்டே இருந்துச்சான். சிரித்து சிரித்து ஒரு குடும்பம் வீட்டில் சவுண்டு கேட்குது. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தாங்கவே முடியலை. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்னடா இது, நம்ம வீட்டில் என்றைக்கும் அடிதடி சண்டையாகவே இருக்க, பக்கத்து வீட்டில் என்னடான்னா கணவன் மனைவி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே, என்னடா விஷயம்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறார். ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரனை அலட்சிய கேட்டார்களே, எங்க வா, என்னடா எப்படா அவங்க வீட்டில் மட்டும் கணவன் மனைவி சந்தோஷமாகவே இருக்கீங்க, என் வீட்டில் என்னைக்கும் சண்டையாகவே இருக்கு அப்படின்னு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் மொண்டாட்டி கோபத்தில் தூக்கிட்டு ஒரு சட்டி எரியும், என் மேலே படலண்டா அவச்சிரிப்பா, என் மேலே படலண்டா அவச்சிரிப்பா, நான் ஒரு சொம்ப தூக்கிட்டு எரிவேன், அவன் மேலே படலண்டா அவச்சிரிப்பா. இப்போ குடும்பத்தை வச்சு தான், ஏண்டா எப்படி சிரிப்பு இது பாருங்க குடும்பம். இந்த குடும்பத்தினுடைய கணவன் மனைவியினுடைய சண்டையை வச்சு தான் சிரிச்சிக்க வேண்டியதாக இருக்குதே ஒழிய, குடும்பத்தில் உண்மையாய் மகிழ்ச்சி இருக்கிறதா அப்படின்னா உண்மையாக மகிழ்ச்சி இல்லை. காரணம், பிள்ளைகள் அந்த அளவிற்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் இருப்பதை என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இன்றைக்கி பிள்ளைய நல்ல வார்த்தைகளை சொல்லி அழைக்கிறோமா? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனை யாபுனைய, என் அன்பு மகனே அப்படின்னு என்ன செஞ்சாங்க, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அழைச்சாங்க. என்னைக்காவது
நம்ம பிள்ளைய அன்பு மகனே அப்படின்னு அழைச்சிருப்போமா? அன்றைக்கி ஒரு அம்மா ஏண்டா ஷைத்தான் அப்படிங்குது, என்ன ஷைத்தானா அப்படின்ட்டு. ஒரு அம்மா சொல்லுது, உன்னைய பெற்றதுக்கு 5 கிலோ அரிசி மூட்டையை பெற்றிருக்கலாம், பொங்கியாவது என்ன செஞ்சுருக்கலாம், சாப்பிடலாங்குது. ஏன் உன்னைய பெற்றதுக்கு புளி மூட்டையை பெற்றிருக்கலாம் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்த. நல்ல வார்த்தைகளை பிள்ளைகளிடத்தில் பயன்படுத்தி அமைதியாக அழகாக பேசி பாருங்கள், பிள்ளையும் அழகாக பேசுவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திட்ட பேசுனாங்க, யாபுனைய, அதே வார்த்தை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையே தான், யாபுனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக்க, எப்பா மகனே உன்னை அறுக்கிற மாதிரி பழிகிற மாதிரி கனவு கண்டந்தா அப்படின்னு என்ன செஞ்சான். மகனை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்கிறார்கள். உடனே மகன் என்ன தெரியுமா சொன்னான், அன்னி அது கால சதஜுதுனி இன்சா அல்லா மினஸ் சாபிரீன், என்னை பொறுமையாளர்களில் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க, தாராளமாக இஃபால் மாத்து உமர், அதை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்ட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள் என்றால் அழகான மார்க்கத்தை கொடுத்து பிள்ளையை வளர்த்துருந்தாங்க. இன்றைக்கி போய் ஒரு அத்தா மகன்கிட்ட ஏத்தா ஒன்று அறுக்கிற மாதிரி பலியிட்டேன் அப்படின்னு சொல்லி எதையாவது கனவு கண்டுட்டு வந்து சொல்கிறது. பள்ளியாச பிலால் முட்டை தண்ணியை ஓதி மூஞ்சில் அடியுமா, தண்ணியை ஓதி மூஞ்சில் அடியுமா. அதுக்கு சில பையன் இப்படியே சொல்லிடுவான், நானும் தான் உன்னை மாடியில் விழுந்து தள்ளி விடுற மாதிரி கனவு கண்டேன், அதையெல்லாம் நிஜமாக்கிற முடியுமா, கனவோட கொடுத்தா அப்படின்னு என்ன செஞ்சிருவான் மகன் சொல்லிடுவான் இல்லையா. ஆனால் எவ்வளவு தூரம் நம்ம மார்க்கத்தை கொடுத்து நல்லதை கொடுத்து நம் பிள்ளைகளை உருவாக்கினால் மிகச்சிறந்தவர்களாக நம் பிள்ளைகள் இருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா ஃபாத்திமா ரலியல்லாஹ் எல்லாருக்குமே ஆசைப்படுறோம், என் பிள்ளை எப்படி தெரியுமா இருக்கணும், ஃபாத்திமா மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என் பிள்ளை எப்படி தெரியுமா இருக்கணும், ஹசன் ஹுசைனை மாதிரி ஆசைப்படுறேன். சரி, நீ ஃபாத்திமா மாதிரி இருக்கிறியா, ஃபாத்திமா வளர்த்த ரசூலுல்லா மாதிரி நீ இருக்கியா முதல்ல அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஹசன் ஹுசைனை போல என் பிள்ளை இருக்குன்னு நினைக்கிறோமே, அதை வளர்த்த அன்னை ஃபாத்திமாவை போல இருக்கிறோமா, ரசூலுல்லாவை போல ஒரு கணவன் இருக்கிறானா, ஒரு தந்தை இருக்கிறானா அப்படிங்கிறத நாம் ஆழமாக என்ன செய்யணும், யோசிக்கணும். ஏன் ஃபாத்திமா ரலியல்லாஹ் மிக அற்புதமாக பிள்ளையை உருவாக்குனாங்க. பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவியில் பள்ளியில் நிற்கிறாங்க 2 புள்ள, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹ். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹ் 2 பேர் நிற்கிறாங்க. ஒரு வயசானவர் அப்படியே வந்து ஒழு செய்கிறாரு, ஒழு செய்கிற விதமும் தவறாக இருக்குது, தொழுகிற விதமும் தவறாக இருக்குது. 2 பிள்ளையும் பார்த்துட்டு தப்பாக செய்கிறாங்களே, இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமே, எப்படி சொல்லிக் கொடுக்கறது, வயசில் மூத்தவங்க எப்படி அவங்களை அணுகிறது அப்படின்னு யோசித்தாங்க. எவ்வளவு பக்குவமானது தெரியுமா. இன்றைக்கி பெருசுங்கிறான், ஒழுங்காக போயிரு அப்படிங்க. மரியாதை இல்லாத ஒரு சமுதாயம் இன்றைக்கி உருவாகிட்டு வருதுங்க. இதுக்கு மத்தியில் எவ்வளவு தூரம் பேணுதலோடு அன்னை ஃபாத்திமா வளர்த்தாங்க, அப்படி தான் நீங்கள் வளர்க்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். அப்போ 2 பேருமே யோசிக்கிறாங்க எப்படி இவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது. 2 பேருமே அந்த வயசானவங்கிட்ட போனாங்க. போய் அப்பா நாங்கள் 2 பேரும் ஒரு போட்டி வச்சுருக்கிறோம். என்ன போட்டி தான், நாங்கள் எப்படி ஒழுச்சிக்கிறோம் 2 பேரும் தொழுகிறோம், யாருக்கு முதல் ப்ரைஸு தரணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நீங்கள் போய் ஒழிச்சிங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் நான் பரிசு தந்துடுறேன் அப்படின்ட்டுருக்கார். உடனே போய் அழகாக ஒழு செய்தார்கள், அழகாக தொழுதார்கள். தொழுது வந்து யாருக்கு பரிசு கொடுக்க போகிறீங்க, முதல் பிரைஸ் யார் அப்படின்னு வந்து ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேர் நின்ற பொழுது இருவரையும் என்ன செய்தார்கள், கட்டி அணைத்து கொண்டு அந்த வயதானவர் சொன்னார், மிக அற்புதமாய் எப்படி ஒழு செய்ய வேண்டும், எப்படி தொழுக வேண்டும் என்கிற அந்த கல்வி எனக்கு சொல்லி தந்துட்டீங்க அப்படின்றார். இதுக்கு என்ன காரணம்டா, ஃபாத்திமா ரலியல்லாஹ் அவ்வளவு அற்புதமாக உருவாக்கினார்கள். அழகாக பிள்ளைகள் ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக என்ன செய்தார்கள், கற்றிருந்தார்கள். அந்த கற்றதிலேயே நம்ம பிள்ளை என்ன செஞ்சிடணும், கொண்டு போயிடணும். இன்றைக்கி நம்ம பிள்ளை ஏன் சிறப்பாக இருக்கான் தெரியுமா, பள்ளிவாசல் மதரசாவினுடைய தொடர்பில் இருக்கிறனால சிறப்பாக இருக்கான். அந்த தொடர்புலையே இருந்துட்டான்னா நம்ம புள்ள சூப்பர் ஆயிடுவான். நம்ம பிள்ளையினுடைய தொடர்பு நல்லதின் பக்கம் இருக்கிற வரைக்கும் சிறப்பாக இருக்கும். உமர் ரலியல்லாஹ் தன் மகனை எப்படி வளர்த்தாங்க தெரியுமா, உமர் ரலியல்லாஹ் மகன் வந்து அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்குறாங்க, அத்தா விளையாட போகவா அப்படின்னு கேட்டான்.
நம்ம அம்மா எப்படி தெரியுமா, எங்கடா ஆளை காணோம் அப்படின்னு கேட்டால் விளையாண்டு வந்தேன் அப்படிமா. உமர் அலி அல்லா மகன் விளையாட போவா அப்படின்னு கேட்கான். உமர் அலி அல்லா அடுத்து கேட்டாங்க, யாரு கூட விளையாட போகிறேன்னு கேட்டாங்க. உமர் அலி அல்லா யாரு கூட விளையாட போகிற அப்படிங்கிற பொழுது மகன் கேட்டாப்புல உமர் அலி அல்லாட்ட, யாரு கூட போய் விளையாடணும். ஏன்னா ஒரு பெற்றவர்கள் நல்லவர்களை தன் பிள்ளைகளின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கணும். தருதலன் பக்கம் கொண்டு போய் சேர்த்துட்டான்னா அவன் நாசத்தின் பக்கம் தான் என்ன செய்வான், போவான். நம்ம பிள்ளை யோசிக்கணும், யாரு கூட தொடர்புல இருக்கான். நல்லவர்களின் தொடர்பு இருந்தால், பள்ளியின் பக்கம் தொடர்பு இருந்தால், தொழுகையாளின் தொடர்பு இருந்தால், அவன் தொழுகையின் பக்கம் பள்ளியின் பக்கம் நல்ல காரியத்தின் பக்கம் இருப்பான். கஞ்சா குடிக்கிறவங்க கூடயும் மது குடிக்கிறவங்க கூடயும் இப்படி கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடியவன் நம்ம மகன் தொடர்புல இருந்தான்டா, அவன் எப்படி நல்ல பிள்ளையா இருப்பான், நமக்கு துவா செய்கிற பிள்ளையா எப்படி இருப்பான். உமர் அலி அல்லாட்ட சொன்னால், யாரு கூட நான் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது யாரு கூட போகிறேன்னு என்ன கேட்குறீங்கல்ல, யாரு கூட நான் என்ன செய்ய போய் விளையாடணும் அப்படிங்கிற பொழுது உமர் அலி அல்லா தம் மகனை சொன்னாங்க, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு கூட போய் விளையாடுனாங்க. அப்போ ஒரு விளையாட்டாக இருந்தாலும் சேருமானோ வகூனு மா சாதிகீன் என்கிறான் அல்லாஹ். உண்மையாளர்களுடன் சேர்ந்திருங்க, நல்லவர்களோடு சேர்ந்திருங்க. நல்லவர்களின் தொடர்பு உங்களிடத்தில் இருந்தால், நல்லதின் பக்கம் தொடர்பு இருந்தால், தீனை கொண்டு வருகிற இடங்களின் பக்கம் உங்களின் தொடர்பு இருந்தால், நிச்சயம் உங்களின் பிள்ளைகள் சிறப்பாக இருப்பார்கள். உங்களின் பிள்ளைகள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நூருல் இஸ்லாம் என்கிற மதரசா துவங்கப்பட்டிருக்கிறது. அந்த மதரசாவில் ஓதுகிற மாணவர்கள் மிக அற்புதமாக இன்றைக்கான உரையாடலும் சரி, பயானும் சரி, அந்த ஒவ்வொரு விஷயங்களும் ஆத்மார்த்தமாக நமக்கே தெரியாது. நம்ம புள்ள சிறப்பாக சொன்னா அப்படின்டா அந்த அளவிற்கு கல்வி இருந்தால், நல்லதின் தொடர்பு இருந்தால் சிறப்பாக இருப்பான். அந்த தொடர்பை உருவாக்கி தர வேண்டிய கடமையும் தேவையும் உங்களிடத்தில் இருக்கிறது. உங்களின் பிள்ளைகளை மதரசாவின் தொடர்பில் வையுங்கள், உங்களின் பிள்ளையை பள்ளியின் தொடர்பில் வையுங்கள், உங்களின் பிள்ளையை நல்லவர்களின் பக்கத்தின் தொடர்புகளை வையுங்கள். உங்கள் பிள்ளை நீங்கள் மரணித்தால் நிச்சயம் உங்களுக்காக கரம் ஏந்தி அல்லாஹ்வினிடத்தில் துஆ செய்வான். இல்லை என்றால் மண்ணறையில் அவனின் துவா இல்லை, அவனின் பாவம்தான் உங்களிடத்திலே சேரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வலரஹ்மா நம் பிள்ளைகளை மிகச்சிறந்த பிள்ளையாய் அன்னை ஃபாத்திமா ஹசன் ஹுசேனை எப்படி ஒழுக்கமாய் கல்வி உள்ளவர்களாய் உருவாக்கினார்களோ அதுபோல நம்ம பிள்ளையை உருவாக்குவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. நல்லவர்களின் தொடர்பில் இருப்பதற்கு துவா செய்வானாக. பிள்ளை பள்ளியின் தொடர்பில் இருப்பதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. வல்ல ரஹ்மான் நமது எண்ணங்களை அத்தனையும் கபுல் செய்து நம் துஆக்களை கபுல் செய்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.